நல்லா இலை ஆட்டுக்கறியா எடுத்து துண்டு துண்டா நறுக்கி கைகளால மசாலா அரைச்சு மண் சட்டியில பிரியாணி செஞ்சா அவ்வளவு அருமையா இருக்கும். மண் சட்டியில பிரியாணி செஞ்சா வாசனையும் கம கமன்னு இருக்கும். கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. சாப்பிடவும் அவ்வளவு ஆசையா இருந்தது. நாங்க பிரியாணிக்காக சுமாரா 2 கிலோ இருக்க இளம் வெள்ளாட்டுக்கறியை பயன்படுத்திக்கிட்டோம். துண்டு துண்டா நறுக்குன வெள்ளாட்டுக்கறியை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப ஆட்டுக்கறி பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களை பாத்திரலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 8 பச்சை மிளகாய், 2 வெள்ளை பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 துண்டு பட்டை, 10 கிராம்பு, பிரியாணி இலை மசால், வரமிளகாய், வர கொத்தமல்லி, 1 எலுமிச்சை பழம், 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 10 தக்காளி, 1/4 லிட்டர் தயிர், 1.5 படி பிரியாணி அரிசி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்ப பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாயவும் கொத்தமல்லியவும் இப்ப அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். வரமிளகாயவும் கொத்தமல்லியவும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப பட்டையும் லவங்கத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை லவங்கத்தையும் அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப இஞ்ச அம்மியில வச்சு நசுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வெள்ளை பூண்டையும் இஞ்சி கூடவே சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சும் பூண்டும் இப்ப நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியை தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்ப ஆட்டுக்கறி பிரியாணியை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பெரும் சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி இலை மசாலாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சிருந்த பட்டை லவங்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வணங்கினதும் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி வணங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வணங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஆட்டுக்கறியை மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியவும் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதை விட 1 மடங்கு தண்ணி அதிகமாகவே சேர்க்கணும். அதில் பாதி தண்ணியை இப்போ ஊற்றி கறியை நல்லா வேக வச்சிடலாம். கறி ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ மீதி பாதி தண்ணியை ஊற்றி உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா கழுவிடலாம். இப்போ கழுவி எடுத்த அரிசியை கறி கூட சேர்த்துக்கலாம். அரிசி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அரிசி வேகிறதுக்காக ஈரமாக மூடி வச்சிடலாம். அரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ 100 ml நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ 100 ml நெய்யை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுத்து அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடலாம். பிரியாணி இன்னும் நீர் கோர்த்த பதமாக தான் இருக்கு. இப்போ அனல் இல்லாமல் வாழை இலையை போட்டு இறுக்கமாக மூடி வச்சிடலாம். ஆட்டுக்கறி பிரியாணி இப்போ தயாராகிடுச்சு. ஆட்டுக்கறியும் அருமையாக வெந்திருக்கு.